Hello students, welcome to Centum channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 11th standard English Unit 2 Prose the Queen of Boxing லெசனோட புக் பேக் மார்க் பண்ணா ஃபர்ஸ்ட் இதில் நேம் ஆஃப் த பர்சனாலிட்டிஸ் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் இருக்கு பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் சொல்கிறப்ப நோட் பண்ணுங்க. 13 4 8 1 12 10 14 9 2 3 5 11 7 6. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பேஜ் டர்ன் பண்ணோம்னா பேஜ் நம்பர் 38ங்கிறது ஆண்டனிம்ஸ். அதாவது பாக்ஸ் ஏல இருக்கிறதுக்கு பாக்ஸ் பியில் ஆன்சர் இருக்குமா, அது கண்டுபிடிச்சி எடுத்து எழுதணுமா. அது கண்டுபிடிச்சி எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். ப்ரொஃபஷ்னல், ஆப்ஷனல், மாடர்ன், சீப், டிஸப்ரேட், ரெஃப்யூஸ்டு. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சர் இருக்குது பாருங்கள். டோட்டலாக வந்து A to I வரைக்கும் இருக்குது. A to I வரைக்கும் இருக்குது. அது நோட்ஸ் காமிக்கிறேன், நோட்ஸில் நோட் பண்ணிக்கோங்க. D வரைக்கும் தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இ இலேருந்து ஐ வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 39 டாப்பில் 100 to 150 வேர்ட்ஸ் ஈச் ஆன்சர் த ஃபாலோயிங்கு. மொத்தமாக 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தான், ஃபர்ஸ்ட் ஒன் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பி இருக்குது பாருங்கள். and then C நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ஸ் அப்சர்வேஷன் வி காமன்லி கம் அக்ராஸ் இன் யூர் டெய்லி லைஃப். அது நோட்ஸ் காமிக்கிறேன், நோட்ஸில் நோட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 25 இருக்கும் இந்த 2 பாக்ஸ். அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா now the opposite of the words given below prefixing இங்கே இருக்குது பாருங்கள். இது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் அன்ஃபார்ச்சுனேட், UN முன்னாடி வரணும், எல்லாத்துக்குமே முன்னாடி தான் வரணும். டிஸ்ரெஸ்பெக்ட், DIS. irrational, IR. indirect, IN. uncomfortable, UN. irregular, IR. inactive, IN. disagree, DIS. disobedient, DIS. discontinue, DIS. indecent, IN. illegitimate, II ஓகேங்களா? கேப்ஸ் ஐ பக்கத்தில் ஸ்மால் ஐ II. நெக்ஸ்ட்டு irrelevant, IR. unaware, UN.
இன்ஃபினிட் ஐஎன், unnecessary யூஎன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா idioms ரிலேட்டட் டு ஸ்போர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ 1 2 3 4 5 இந்த 5க்கான ஆன்சர் கீழே இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு இ, செகண்ட் ஒனுக்கு டி, தேர்ட் ஒனுக்கு ஏ, ஃபோர்த் ஒனுக்கு பி, ஃபிஃப்த் ஒனுக்கு சி. ஓகேங்களா? எழுதிருக்கேன் பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிசனிங் பாருங்கள். அது வந்து சூஸ் மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பி, செகண்ட் ஒன் சி, தேர்ட் ஒன் டி, ஃபோர்த் ஒன் ஏ, ஃபிஃப்த் ஒன் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டியில் கபடி பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை வந்து ஃப்ளோ சார்ட் வரைஞ்சி கபடி பற்றி கொடுத்துருக்காங்க. கிவ் பிலோ விஷுவல் ப்ரெசன்டேஷன்ஸ் ஆஃப் தி ஃபஸ்ட் பேராகிராஃப். ஓகேங்களா? இதுக்கு வந்து பாருங்கள், ஆப்ஷன் சி, அதாவது பேஜ் நம்பர் 42, தென் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் ஏ. இதுக்கு வந்து ஆன்சர் த ஃபாலோயிங். கபடியில் ஒரு 4 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 4 கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், அந்த 4 கொஷின்ஸ்க்கான ஆன்சர். நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 43, fill in the blanks with suitable modal verbs. பேஜ் நம்பர் 43. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு மே, செகண்ட் ஒன் யூஸ்டு டு, தேர்ட் ஒன் குட், ஃபோர்த் ஒன் நீட், ஃபிஃப்த் ஒன் வுட்டு. நான் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன், ஏன்னா டைம் இல்லை. சிக்ஸ்த் ஒனுக்கு கேன் இல்லை மே, செவன்த் ஒன் மஸ்ட்டு, எயித் ஒன் டேர் டிஏஆர்ஏ, நைன்த் ஒன் ஷால், 10th one will, 11th one would, 12th one can, 13 வந்து will, 14 would, 15 must, 16 will, 17 can. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேஜ் டர்ன் பண்ணால் 18 இருக்கு. நீட் 19 may or could, 20 can, 21 must, 22 used to. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா practice your modal verbs, look at this sign, write down the rules, regulations, advice, convey using the modal verbs. அதில் நோட்ஸ் பண்ணிக்கிறேன், நோட்ஸில் நோட் பண்ணிக்கோங்க. அந்த 12 பாக்ஸஸ் இருக்குது பார்த்தியா, அந்த 12 பாக்ஸ்க்கானுக்கு 12 சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் நம்மளாம் எழுதுறது. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், read the passage, adapted 3 men in a boat, fill in the blanks appropriate, read. First oneக்கு would, second one should, third one might, fourth one might, fifth one would, sixth one could, seventh one could not feel. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 45 எடுத்திங்கன்னா கீழே இங்கே இருக்குது பாருங்கள், சம்டைம்ஸ் சென்டென்ஸ் கேன் எண்ட் வித் ப்ரப்போஷன். ரீட். இதுக்கு இன், அட், ஃபார். இன், அட், ஃபார். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா blanks following sentence with appropriate preposition of difficulty, அப்புறம் refer to a dictionary, to the question. நல்லா ஷார்ட்டாக சொல்கிறேன். இது on, to. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the nearest hospital to, this place is at
a distance you can reach it either by car or by bicycle. ஓகேங்களா, நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணணும் இந்த சென்டென்ஸ் பேராகிராஃபை. ஃபர்ஸ்ட் ஒன்க்கு டூ, TO2, செகண்ட் ஒன் ஃபார், தேர்ட் ஒன் அரவுண்ட், ஃபோர்த் ஒன் ஆஃப், ஃபிஃப்த் ஒன் இன், சிக்ஸ்த் ஒன் த்ரூ, செவன்த் ஒன் த்ரூ, எயித் ஒன் ஆஃப், நைன்த் ஒன் டூ, டென்த் ஒன் த்ரூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு fill in the blank sentence using prepositions if necessary. என்ன வரணும் பாருங்க. The new machines are quite different from இது at, இது to. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது among, இது at, to, with, to. ஓகேங்களா? among, at, to, with, to. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. Do you know what happened Titanic largest ship sail? Read the paragraph aloud. இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆஃப், OF ஆஃப், செகண்ட் ஒன்க்கு அட், தேர்ட் ஒன் அபவுட். ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் OFF டபுள் எஃப் ஆஃப், ஃபிஃப்த் ஒன் இன், சிக்ஸ்த் ஒன் வெறும் OF ஆஃப், செவன்த் ஒன் வித், எயித் ஒன் OF ஆஃப், நைன்த் ஒன் OF ஆஃப், டென்த் ஒன் ஃப்ரம், லெவன்த் ஒன் இன். ஓகேங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது சால்வ் த crossword using the clues give பேஜ் நம்பர் 47. ஃபஸ்ட்டு அக்ராஸ் நான் சொல்கிறேன். against, onto, up, than, unlike, in, through, beside. எடுத்துங்களா ஸ்பெல்லிங்? against, onto, up, than, unlike, in, through, beside, like, about, of, by, into, opposite, within, above, since, for, along, between, beneath. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டவுன் சொல்கிறேன் பாருங்கள். upon, at, after, near, to, during, of, until, but, outside, below, over, behind, on, inside, before, under, from, past. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரைட்டிங் பார்த்தோம்னா, read the following paragraph and see how notes have been made on it. பேஜ் நம்பர் 3. இதுதான் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்க கொஷின். இந்த 4 பேரா இந்த பாக்ஸ். இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதுனா, ஃபஸ்ட்டு ரஃப் காப்பி எழுதி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு கீழே ஃபேர் காப்பின்னு எழுதணும். நோட் பண்ணிக்கோங்க.
நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 50 சம்மரைசிங் இருக்குது பாருங்கள். டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதை நான் காமிக்கிறேன். புக்கில் உங்களுக்கு நோட்ஸ் காமிக்கிறேன். கேம்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எழுதிட்டு இப்படி நீங்கள் புக் டேப்லர் காலம் பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதினாலும் எழுதலாம். அப்படின்னா நம்ம அங்கே ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எழுதணும் இல்லையா, அப்படி எழுதினா ரெண்டுமே காமிக்கிறேன். உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு எப்படி எழுத சொல்கிறாங்களோ நீங்கள் அப்படி எழுதிக்கங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 51 டிபேட் இருக்குங்க. ஃபாஸ்ட் ஃபுட் டேஸ்ட் இஸ் பெட்டர் தென் நியூட்ரிஷன் ஃபுட்டு. அதை பற்றி நம்ம அட்வான்டேஜஸும் எழுதணும். அது எழுதிக்கோங்க. இது அங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. அதனுடைய நல்லது என்ன, அகெயின்ஸ்ட் என்ன. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ரைட் பண்ணணும். பேஜ் நம்பர் 52 எடுத்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பை சார்ட் கொடுத்து அதுக்கு நம்ம ஆர்டிக்கல் எழுதணும். அது நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் முடிஞ்சிது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.